இரசாயன வளமாக்கியின் ஒரு வகையான யூரியாவில் இரசாயன சூத்திரம் CO NH2S. யூரியா தொடர்பான சரியான கூற்றை தெரிவு செய். ரைட். அப்ப 3 பிள்ளையா இருக்க போது ஒன்றுதான் சரியா இருக்க போகுது. அவ்வளவுதான் ஐடியா. ரைட். முதலாவது, யூரியா அதன் கூறாக உள்ள மூலகங்களின் இயல்புகளை கொண்டுள்ளது. சரியா பிள்ளையா? அப்ப யூரியாவில் இருக்கிற மூலகங்கள் என்னென்ன? யூரியாவில் அடங்கியுள்ள மூலகங்கள் என்னென்ன? கார்பன், ஆக்சிஜன், நைட்ரஜன், ஹைட்ரஜன். ரைட். அவ்வளவுதான். சரிதான். கடிகாய். அப்ப அதுல இருக்கிற மூலகங்கள்டா ஒன்று கார்பன் இருக்குது, ஒட்சன் இருக்குது, நைட்ரஜன் இருக்கு, ஹைட்ரஜன் இருக்கு. அப்ப அது இந்த இயல்புகளை கொண்டிருக்க யூரியா இல்ல. இப்ப உங்களுக்கு தெரியணும், சேர்வை என்று வரைக்கல அது மூலகத்தின் இயல்பிலிருந்து வேறுபட்டு. அவ்வளவுதான் அது. அப்ப முதலாவது விடையா வராது. ஒரு யூரியா மூலக்கூறில் 2 கார்பன் அணுக்கள் உள்ளன. ஒரு யூரியாவில் 2 கார்பன் அணுக்கள் இருக்கு. சரியா பிள்ளையா? பிள்ளை. அப்ப எத்தனை கார்பன் அணுக்கள் இருக்கு? ஒன்றுதான் இருக்கு. அவ்வளவுதான். ஒரு யூரியா எல்லாரும் கதைக்க சொன்னா சரிதானே? ஒரு ஆளுக்கு நான் படிப்பிக்கிறது இல்லை, எல்லாரும் ஆக்டிவா இருக்க வேணும். நேற்று முதல் நடந்தது நேற்று பாருங்க, நேற்று ஒரு கேள்வி நகர இல்லை. விட சொல்லாட்டு கேள்வி நகராது. சரிதானே? எல்லாரும் ஆக்டிவா இருக்க வேணும். நேரத்தை பயன்படுத்தி பழக வேணும். ஓய்வெடுக்கிற நேரங்கள் இப்ப இல்லை. சரியா? இரவுல படுத்து நித்திரை எல்லாம் கொண்டு இப்படியே ஃப்ரெஷ்ஷா இருக்கிறோம். இப்போ ஓய்வெடுத்து இப்ப படிக்க போறோம். மற்ற ஜெனோசியா, சார்ஜன் இதெல்லாம் வீடியோ என்னோப்ல இருக்கு. தர்சன் எத்திரன்னு சொல்லியாச்சு. இந்த விஷயம் நான் எத்திரன்னு சொல்லிட்டேன். நான் ஒவ்வொரு நாளும் வீட்டுக்காரரை கூப்பிடுறதா? குழந்தை பிள்ளைகள. ஒரு யூரியா மூலக்கூறில் 4 ஹைட்ரஜன் அணுக்கள் உள்ளது. சரியா பிள்ளையா? சரி. அப்ப ஒரு யூரியா மூலக்கூறில் உள்ள அணுக்களின் மொத்த எண்ணிக்கை 7 ஆகும். ஏன் எத்தனை இருக்கு? அப்ப 8 இருக்கு. அவ்வளவுதான் விஷயம். ஆகவே சரியான விட ஒரு யூரியா மூலக்கூறில் 4 ஹைட்ரஜன் எல்லாம் படி விளங்கப்படுத்தியாச்சு. அடுத்தது 18வது கேள்வி. ஜெனோசியா வாசிங்க. உபதேகியான ஒருவருடைய கலன்கோள வடிவ திரவத்தில் அடங்கியுள்ள எனினும் சிறுநீரில் அடங்கியிராத கூறுகள் மாத்திரம் இடம்பெறும் விடையாது. சுகதை ஒருவல்ல கலன்கோள வடிதிரவத்தில் அடங்கியுள்ள எனினும் சிறுநீரில் அடங்கியிராத குழு இது. அப்ப சிறுநீர்ல இருக்க வேணும், கலன்கோள வடிவத்துல இருக்கக்கூடாது. அப்ப இது விட எது விட? முதலாவது. ரைட், வெரி குட். குளுக்கோஸ் சுகதையின் எண்ணத்துல இருக்காது, சிறுநீர்ல ஒரு நாளும் இருக்காது. இதை விட இலகுவா என்ன செய்யலாம்டா, அப்ப நீர் கட்டாயம், யூரியா கட்டாயம் என்னத்துல இருக்கும்? சிறுநீர்ல இருக்கும். யூரியா கட்டாயம் இருக்கும். அடுத்த நீர் கட்டாயம் இருக்கும். அப்ப நீர் உள்ள விடையும் யூரியா உள்ள விடையும் வராது. சரியா? அப்ப நீர் உள்ள விடையும் யூரியா உள்ள விடையும் வராது. ஆகவே முதலாவது. இந்த கேள்வியை நீங்க எப்படி அணுகிறது தான் இலகுவான முறை. நிரூபணாண்ட மைக் வீடியோ என்னோப்ல இருக்கு. நிரூபணாண்ட வீடியோ என்னோப்ல இருக்கு. ஏன் வீடியோப்ல இருக்கு?
ஆன் பண்றேன் சார். நித்திரியால் என்ன விளம்பே இல்லையோ? எழும்பிட்டேன் சார். வீடியோ ஆன் பண்ண மறந்துட்டேன். ஆன் பண்றேன். சரோஜன், இங்க ஒன்றும் மறக்கிறது இல்லை. இப்ப எல்லாம் இச்சை இன்றைய செயற்பாடு தன்பாடுல வரைக்கல வீடியோ ஒண்ணுல வர்றது என்ன ஒழுங்கா எல்லாம் சொன்ன முதலே ஆயத்தமா இருக்கிறது. சரோஜன், ஓம் சார். ஏன் வீடியோ ஆஃப்ல இருந்தது? ஏன் வீடியோ ஆஃப்ல இருந்தது? சரியா? அப்ப இதான் அந்த விஷயம். என்னது யோசிக்க வேணும்? சிறுநில கட்டாயமா என்ன இருக்கும்? யூரியா. பிரதான நேசம் கழிவு யூரியா. அப்ப யூரியா இருக்கும். அப்ப யூரியா உள்ளபடியா வராது. அடுத்த ஐடியா வந்து கட்டாயமா நீர் இருக்கும். அதிக சிறுநீர்ல காணப்படுற அதிக அளவு காணப்படுறது வந்து நீர். அப்ப கட்டாயம் நீர் இருக்கும். நீர் விடையா வராது. அதை தட்டி விடால விட வந்து. சரி, அப்ப உங்களுக்கு மறக்காம ஞாபகம் வச்சு கொள்ளணும். சிறுநீர்ல ஒரு நாளும் சுகதையின் சிறுநீர்ல குளுக்கோஸ் இருக்காது. அப்ப சிறுநீர்ல குளுக்கோஸ் இருந்தா அவருக்கு என்ன நோய்? நீரிழிவு. சாருஜன், டி சாருஜன், சார்ஜன் டி சார்ஜன் கூப்பிட விளங்க இல்லையோ? என்ன நடந்தது? சொன்ன விஷயத்தை விளங்கப்படுத்துவாங்க திருப்பி. சொன்ன விஷயத்தை திருப்பி விளங்கப்படுத்துங்க. அப்ப சிறுநீர்ல குளுக்கோஸ் காணப்பட்ட சிறுநீர குளுக்கோஸ் காணப்பட்டா நோய் ஆ நோய் நோயா? என்ன நோய்? விளங்கப்படுத்திக்கல இங்க கவனிச்சு கொண்டிருக்கவர் வேற எங்கேயாவது கனவு கண்டு கொண்டு இருக்கிறது இல்ல. சொல்றவருக்கா தான் சொல்றாரு. சரியா? விளங்கப்படுத்துற விஷயத்த வடிவா கவனிச்சு போட்டு திருப்பி சொல்லக்கூடிய மாதிரி இருக்கவர். அத தேவையான விஷயத்த நோட் பண்றவர். கனவு கண்டு கொண்டு இருக்கிற இல்ல வகுப்பறையில. சரியா? திருப்பியும் சொல்றேன், நாளைக்கு முக்கியமான அறிவித்த நாளைக்கு வகுப்புகள் இடம்பெறாது. சூம் வகுப்பு நாளைக்கு இல்லை, லீவு விட்டுக்கிறாரு. சரியா? நாளை வெள்ளிக்கிழமை வகுப்பு இல்லை, திரும்ப திங்கட்கிழமை நடக்கும். இந்த கேப்புக்குள்ள அந்த கேமரா திருத்த வேண்டியாக்கெல்லாம் திருத்தி கொள்ளவர். கொப்பியில சகல விஷயத்தையும் திருத்தார்கள். நேற்று நான் கொப்பி பார்க்கல, 4 கொப்பி தான் ஒழுங்கா இருந்தது. சரியா? கொப்பிகள் முழுமையாக நீட்டா இருக்கவர். நீட்டா இருக்கிறது மட்டுமில்லை, எல்லாம் அதுல இருக்க விஷயம் முழுக்க படிச்சு ஞாபகத்துல வச்சு கொள்ளவர். சரியா? இதுல சொல்ற விஷயங்களை உள்வாங்கி கொள்ளணும். இருந்து படம் பார்த்து கொண்டு இருக்கப்படுது. படம் பார்க்கவா விடிய காலத்துல டேட்டா நைட் டேட்டா வீணாக்கி விடிய காலத்தான் எழும்பி நித்திர முடிச்சு எவ்வளவு செய்யறது நீங்க படம் பார்த்து கொண்டு இருக்கவா? அடுத்தது, ஒரு பலா மரத்தில் 5 மீட்டர் உயரத்தில் இருக்கும் 10 கிலோகிராம் திணிவுடைய ஒரு பலாக்காய் சுயாதீனமாக விழுகிறது. அது நிலத்தில் படும்போது பெரும் வேகம் யார்? சரியா? ஒரு பலாமரம் இருக்குது. அப்ப இவ்வளவுதான் ஐடியா. ஆனா ஒரு பலாமரம் இருக்குது, இவ்வளவு உயரத்துல, 5 மீட்டர் உயரத்துல. இவ்வளவு 5 மீட்டர். ஒரு சின்ன படம் போட்டுட்டு சும்மா சிம்பிளா செய்யற விஷயம். அப்ப பலாக்காண்ட திணிவு தந்திருக்கிறேன், அவ்வளவு தந்திருக்கேன்.
10 கிலோகிராம். 10 கிலோகிராம். சரியா? எல்லாரும் முதலே சொன்னா அந்த 40 கேள்வியும் வடிவா ஏன் இருக்குன்னு சொல்லி விளக்கம் சொல்லக்கூடிய நிலைமையில உங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும். சரியா? விட்டா சொல்லாட்டி தோப்புக்கணம் போட விடுவேன். சரியா? மற்றது இண்டையில இருந்து சூம்ல இத்தனை மணிக்கு ஜாயின் பண்ணின திகதி போட்டு ஜாயின் பண்ண நேரம் பக்கத்துல சோப்பு பேனியால போட்டுக்கொள்ளும். திகதியும் ஜாயின் பண்ணின நேரமும் சோப்பு பேனியால போட்டுக்கொள்ள வேண்டும். ரைட். அப்ப பலாக்காயினத்து நீர் 10 கிலோகிராம். அப்ப 5 மீட்டர் உயரமான அப்ப அதுக்கு என்ன சக்தி இருக்கு? இந்த பலாக்காய்க்கு என்ன சக்தி இருக்கு? அழுத்த சக்தி இருக்கு. சரியா? இந்த பலாக்காய்க்கு இருக்கிற சக்தி அழுத்த சக்தி. அப்ப அழுத்த சக்திக்கு சமன்பாடு என்ன? mgh. 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 அழுத்த சக்தியில சமன்பாடு mgh. இப்ப கொப்பிகள் பார்க்க போறேன், சொல்ற விஷயம் எல்லாம் நோட் பண்ணி கொள்ள. சரியா? mgh. கொப்பி இல்ல ஒழுங்கா நீட்டிஸ்லேன்னா நேரா கூப்பிடுவேன். அவ்வளவுதான், வேற ஒன்றும் நடக்காது. நேரா கூப்பிட்டு இருத்தி போட்டு 3 மணி வேலை விடுவேன். இதெல்லாம் பெற்றோட்டு சொல்லியாச்சு தானே, என்ன திருப்பி கதைக்க மாட்டேன். mgh. அப்ப திணிவை பாருங்க, 10 கிலோகிராம். 10 கிலோகிராம். புவியீர்ப்பு ஆர்முருகள் 10 மீட்டர் செகண்ட் -2. 10 மீட்டர் செகண்ட் -2. எவ்வளவு உயரத்துல இருக்கிறார்? 5 மீட்டர். 5 மீட்டர் உயரத்துல இருக்கிறார். நான் சொல்லி இருக்கிறேன், எல்லாரும் மைக் ஆன் பண்ணி கதைக்க வரும். வயக்குல முட்டை வச்சு கொண்டு விடிய நேரத்துல இருக்கக்கூடாது. என்ன, முட்டை வச்சு கொண்டு இருந்தீங்கன்னா இந்த வகுப்புல ஆரோக்கியமா இல்லை, உயிர்ப்பாக இல்லை, கற்றல் நடக்க இல்லை. ரைட். அப்ப இதை சுருக்கினா 10 100. 100 பெருக்கினா 500. 500 ஜூல் இருக்கு. 500 ஜூல் இருக்கு. சரியா? இலகுவான வேலைன்னு சொல்றேன். இப்போதைக்கு இதை இப்படி பிளான் படுத்துறோம். ரைட். சரியா? 500 ஜூல் இருக்கு. அப்ப நாங்க படிச்சனாங்க சக்தி காப்பு தத்துவம். சக்தி காப்பு தத்துவம் அப்ப என்ன? இந்த இயக்க சக்தியா மாறப்போகுது. அழுத்த சக்தி முழுக்க இயக்க சக்தியா மாறப்போகுது. அழுத்த சக்திக்கு என்ன சமன்பாடு? அழுத்த சக்திக்கு சமன்பாடு என்ன? mgh. அழுத்த சக்திக்கு சமன்பாடு mgh. இயக்க சக்திக்கு சமன்பாடு என்ன? அரை mb. அப்ப அரை mb வர்க்கம் சமன் அரை mb வர்க்கம் சமன். சரியா? mgh. அரை mb வர்க்கம் சமன் mgh. அதாவது இயக்க சக்தியும் அழுத்த சக்தியும் சமன். அப்ப இங்க பாருங்க, இலகுவா எம்மோட எம்மால வெட்டுப்படப்பு. அப்ப இந்த அரை எண்டு இருக்கிறது இங்கால உங்களுக்கு தேவை வேகம் தானே தேவை. வேகத்தை எழுவாகையாக மாற்ற போகிறேன். வேகத்தை எழுவாய் மாற்றம் செய்கிறேன். அப்ப
அப்ப வி வர்க்கம் சமன் 2 ஜி ஹெச். அப்ப வி என்று கேட்டால் வி சமன் வர்க்க மூலத்துக்குள்ள வர்க்க மூலத்துக்குள்ள சரியா என்ன வரப்போகுது 2 ஜி ஹெச். அப்ப என்ன பழமையான விஷயம் தான். 2க்கு வர்க்க மூலத்துக்குள்ள போட்டுட்டு வர்க்க மூலத்தை போட்டுட்டு 2க்கு பதிலாக 2 ஜிக்கு பதிலாக 10 உயரம் எவ்வளவு 5 சரியா. அப்ப இது காணாமல் டிரெக்டா செய்யற வழியை தான் இலகுவா சொல்றேன். இதெல்லாம் ஒரு வித்தியாசமான ஐடியாக்கள் எடுத்துக்கொள்ளலாம். அப்ப 20 20 20 5ஆல பெருக்கினா எத்தனை 100 100 100 100. அப்ப வர்க்க மூலத்துக்குள்ள 100 என்ன விட 10 10 பைத்தி 10 100 சரியா. அப்ப பாருங்க விட சிம்பிளா வந்துட்டுது 10 சரியா. ஐடியாக்கெல்லாம் சின்ன விஷயம், அதை எடுத்துக்கொண்டீங்கன்னா சிம்பிளா கணக்கு செய்வீங்க சரியா. அப்ப எழுதி பார்க்கணும், சும்மா அப்படியே போடக்கூடாது, எல்லாம் எழுதி பார்த்தா அப்படியே செய்ய செய்ய விட வந்து கொண்டு இருக்கு சரியா. 20வது கேள்வியை பாருங்க. தர்சன் வாசிங்க. மனித குருதி சுற்றோட்ட தொகுதியில் தரப்பட்ட ஒரு சரியான ஊட்டை தெரிந்திருக்க நாடிகளில் எப்போதும் ஒட்சியேற்றப்பட்ட குருதி இருக்கும். இதே மாதிரி தான் 11ஆம் ஆண்டுக்கு ஒரு கேள்வி வந்தது. ஆனா அந்த கேள்வியை பிள்ளையா போட்டுக்கணும். நாடிகளில் எப்போதும் ஒட்சியேற்றப்பட்ட குருதி இருக்கு, சரியா பிள்ளையா? பிள்ளை ஏன் பிள்ளை என்னத்தால பிள்ளைன்னு சொல்றோம்? சுவாசப்பை எப்போதும் என்று சொன்னபடி, அந்த எப்போதும் என்று சொன்னபடியா பிள்ளை. அப்ப அதுல இது விதிவிலக்கான பிரச்சனை இருக்கு. ஏன் பிள்ளை என்று சொன்னா எப்போதும் என்று சொன்னபடியா பிள்ளை. அப்ப விதிவிலக்காக சுவாசப்பை நாடியில ஒட்சி இறக்கப்பட்ட குருதிதான் இருக்கு சரியா. அப்ப இதை தெரிஞ்சு வச்சுக்கொள்ளணும். சுவாசப்பை நாடி விதிவிலக்கு. அப்ப சுவாசப்பை நாடியில ஒட்சியேற்றப்பட்ட குருதி இருக்காது. எப்படியான குருதி இருக்கும் என்று சொன்னால் ஒட்சி இறக்கப்பட்ட குருதி இருக்கு, எதிர்ச்சொல்லி இருக்க. அப்ப சுவாசப்பை நாடியில ஒட்சி இறக்கப்பட்ட குருதி தான் இருக்கு. இரண்டாவது விஷயம், குருதி உடலினூடாக ஒரு தடவை செல்லும் போது நுரையீரல்களினூடாக 2 தடவை செல்கிறது, சரியா பிள்ளையா? குருதி உடலினூடாக ஒரு தடவை செல்லும் போது நுரையீரலூடாக 2 தடவை செல்கிறது. சரியா பிள்ளையா? என்ன எல்லாரும் கனவா காண்றீங்க? இந்த கூட்டு சரியா பிள்ளையா? அவ்வளவுதான் கேள்வி. குருதி உடலினூடாக ஒரு தடவை செல்லும் போது நுரையீரல்களினூடாக 2 தடவை செல்கிறது. இந்த கூட்டு சரியா பிள்ளையா? சரியா. எப்படி தெரியாடி என்ன செய்ய வரும்? அடுத்ததை பார்க்க வரும். குருதி சாரி 3வது எல்லாரும் நித்திர ரைட். யாரு ஜஸ்னாவன் வாசிக்கலாம். வீடியோக்குள்ள இருக்கிறார்கள் எல்லாரையும் கூப்பிட்டா சரி வந்துடும். ஜஸ்னவன்
ஜஸ்னவன். உங்களுக்கு காது கேட்கிற இல்லையோ தம்பி மேல? ஜஸ்னவனை கூப்பிட்ட விலங்க இல்லையா? கிளியரா தெரியல சார். என்ன தெரியல? என்ன தெரியல? கேள்வி அவ்வளவு நேரம் என்ன பார்த்து கொண்டு நீங்க? அவ்வளவு நேரம் என்ன பார்த்த நீங்க? அவ்வளவு பேரும் வாசிக்கணும். என்ன உங்களுக்கு மட்டும் கிளியரா தெரியல? கிளியரா இருக்கிறீங்களா நீங்க? மற்றவங்களுக்கு தெரியுதா பேப்பர்? அது நல்ல கிளியரா தெரியுது. அது நல்ல கிளியர். நீங்க தான் கிளியரா இல்ல. இப்பதான் நீங்க முழிச்சிருக்கிறீங்க வகுப்புல. என்ன இவ்வளவு நேரத்துக்கு இப்பதான் நீங்க முழிச்சிருக்கிறீங்க. அப்ப அரை கண்ணால பார்த்தா பூனைக்குட்டி பால் குடிச்ச மாதிரி பார்த்தா என்ன செய்யாது? தெரியாது. கண்ணை முடிக்கொண்டு குடிக்கும். அது என்ன நினைக்கிற சொல்ல பாப்போம். குடிச்சா தெரியா, வேற ஒருத்தர் தெரியாது. சரியா? படிக்கிறதுன்னா வர வேணும். சரி வராண்டா வீட்டை சொல்லி போட்டு நின்றுடணும். சரியா? இதெல்லாம் சரி வராது. அடுத்த வேலைக்கு நான் போக போறேன். ஏமாத்தி கொண்டு இருக்கல அது வகுப்பறையில. வாசி எடையா? எதியா வாசி பாப்பம்? எதியா வாசி வச்சுனா? ரைட். பிலோஜி நோட் பண்ணி வைக்கணும். நேற்று மகள் என்ன நோட் பண்ணிக்கிறந்தது. ரைட். வா உங்களுக்கு எல்லாம் நடவடிக்கை தான். கதைச்சு வேலையில் ஜஸ்னவன் இல்லையோ? ஜஸ்னவன் இல்லையோ? சார் ஆ நெட்வொர்க் ப்ராப்ளம். நான் எல்லாருக்கும் சொல்லியிருக்கேன். பேரண்ட்ஸ் பக்கத்துல நிக்க நான் கூப்பிட்டா சரியா? பேரண்ட்ஸ் பக்கத்துல நிக்க வரணும்னு சொல்லி இருக்கிறேன். இப்ப மீட்டிங் வச்சும் பிரயோசனம் இல்லை. அடுத்தது இப்ப சிலரை பார்க்க தெரியுது. ஒருத்தர் கனவே முகங்களவே இல்லை, வகுப்புக்கு ஆயத்தம் இல்லை. அப்பதான் வீடியோ அறகுறியா தெரியுது. தலை மட்டும் தெரியும். சில பேருக்கு மூக்கு மட்டும் தெரியுது. சரிதானே? இப்படி வகுப்புல இருக்கிறல்ல சொன்ன நான் முதல்ல எல்லாம் படி எழும்பி படிவா நீட்டா எல்லாம் வலிக்கிட்டு இருக்க சொல்லு. சிலருக்கு தலை முடி மட்டும்தான் தெரியுது. சரியா? சீலிங் தெரிகிற ஆக்கள் இருக்கலாம். சரியா? வகுப்புக்கு ஆயத்தமா இல்லை. அதுவும் 6 மணி வகுப்புக்கு உங்களால் எழும்பி என்ன 10-11 படிச்சு கொண்டிருக்கிறோம். 6 மணி வகுப்புக்கு எங்களால தயார் நிலையில் இருக்க எல்லாமே இருக்கு. என்ன அப்படி வேலை உங்களுக்கு இந்த வயதுல? தனுஷ்காயன் வீடியோ ஆஃப்ல இருக்கு. சார் ஒன்ல தான் இருக்குது. எங்க ஒண்ணுல இருக்கு? எங்க ஒண்ணுல இருக்கு? சார் ரைட். லக்ஷிய லக்ஷண வாசிங்க. விடைய சொல்லுங்க. தொகுதி சுற்றோட்டத்தில் இடது இதயவரை பம்பியாக தொழிற்படுகின்றன. சரியா பிள்ளையா? சரி. சரி. நாளங்களின் மூலம் எப்போதும் இதயத்திலிருந்து அப்பால் குருதி சுற்றியோட செய்யப்படுகிறது. சரியா பிள்ளையா? அப்ப இது விட சரியானது மூன்றாவது விட சரி. ரைட். சரியா? இதை கவனிக்கணும். நாளங்கள் மூலம் எப்போதும் இதயத்திலிருந்து அப்பால் குருதி சுற்றியோட செய்யப்படுகிறது. ஏன் அது பிள்ளைன்னு சொல்றோம்?
ஏன் அந்த கூற்று பிழை? இப்ப உங்களுக்கு தெரியணும், சரியான கூற்றை தெரிவு செய்கன்னு சொல்லி கேள்வி வந்தால் 3 விஷயம் பிழையா இருக்க போகுது, 1 மட்டும்தான் சரியா இருக்க போகுது. அப்ப அந்த வகையில நாடிகளிலே எப்போதும் ஒட்சியேற்றப்பட்ட குருதி இருக்கும் என்று சொன்னா பிழை என்று சொன்னா, ஏன் பிழை என்று சொன்னால் எப்போதும் என்று சொன்ன வழியா பிழை. 2வது, குருதி உடலின் ஊடாக ஒரு தடவை செல்லும் போது நுரையீரல்கள் ஊடாக 2 தடவை செல்கிறது. அந்த கூற்று ஏன் பிழை என்று சொன்னால், எதன் ஊடாக செல்கிறது? இதயத்தின் ஊடாகத்தான் 2 தடவை செல்கிறது, நுரையீரல் ஊடாக இல்லை. அப்ப அதுல இருக்கிற ஐடியாவை எடுத்துக்கொள்ள வேணும். சரி, ஐடியாவை எடுத்துக்கொள்ள, நுரையீரல் ஊடாக ஒரு கதான் போகும். சரியா? அப்ப எதுக்கால 2 தடவை போகும் சொன்னால் இதயத்தினூடாக. மனிதன் குருதி சிற்றோட்டம் அப்படியானது, பூரண இரட்டை குருதி சிற்றோட்டம். பூரண என்ன, அதோட மூடியதுதான் இருக்கும். அப்ப பூரண மூடிய இரட்டை குருதி சிற்றோட்டம், இதான் அந்த அடிப்படை. பூரணமா இருக்குது, இரட்டை குருதி சிற்றோட்டம், மூடியது. சரியா? அப்ப ஏதோ நல்ல டெக்னிக்கா கேள்வியா போட்டுக்க. அப்ப இதுல இந்த நுரையீரல் ஊடாக 2 தடவை போகாது, அதாலதான் பிள்ளை. அடுத்தது, தொகுதி குருதி சிற்றோட்டத்துல இடது இதய வரை, உங்களுக்கு தெரிய வேணும், இடது இதய வரை இந்த தடிப்பு கூடவா இருக்கு என்று சொன்னார். அதுக்கு ஊடாகத்தான் என்ன, இடது இதய வரையில தான் என்ன திறக்குது, தொகுதி பெருநாடு திறக்குது. தொகுதி பெருநாடு எங்க திறக்குதோ அதானே உடல் முறை எல்லா தொகுதிகளும் குருதியை கொண்டு செல்ல போகிறது. ஆகவே அதுதான் தடிப்பாக இருக்கும். அதான் அப்ப பம்பியாக தொழிற்படும். அடுத்தது 4வது கூற்றை பார்த்தோம் என்றால், நாளங்கள் மூலம் இதயத்திலிருந்து அப்பால் குருதி சுற்றியோடப்படுது. ஏன் அது பிள்ளைன்னு சொல்றீங்க யாராவது? நாளத்துல இருந்து குருதி அப்பால் கொண்டு செல்லப்படுது. எப்போதும் எப்போதும் வந்தா என்ன பிள்ளை அதுல இருக்கு? ஏன் அதை பிள்ளைன்னு சொல்றீங்க? கிடையாது. எப்போதும் நான் சொன்னா யோசிக்க சொன்னான். இப்ப இதுல எப்போதும் என்னத்தை யோசிக்க வேண்டி இருக்கு? யாராவது? யாராவது? நாடியினூடாகவும் செல்லும் தானே, ஓ, நாடியினூடாகவும் செல்லும் தானே குருதி. இதுல கேட்ட கேள்வி என்ன? நாடிக்கலாலையும் போகும், அதை பற்றி கேட்கல. இங்க கேட்கிற நாளங்களின் மூலம் எப்போதும் இதயத்திலிருந்து அப்பால் குருதி கொண்டு செல்லப்படுகிறது. சிந்திச்சு பழக வரும், அதுதான் விஷயம். இதெல்லாம் நேரடியா புத்தகத்துல இல்லை, புத்தகத்துல இருக்காது. கவிசனன் என்ன விளக்கம்? எத்தனையோ தம்பி ஓல்றா இருந்து விடிய காலத்துல. இல்ல சார். அப்ப என்ன செய்யற? விடைய சொல்ல, என்ன விளக்கம்? சுவாசப்பை நாளம். சுவாசப்பையினால விதி விலக்கு. கேட்டாதான் சொல்லப்படும். அந்த ஆனா தட்டு வைக்கும், தட்டு வச்சு சுவாசப்பையினால விதி விலக்க இருக்கு. அப்ப சுவாசப்பையினாலும் இதயத்திலிருந்து அப்பால கொண்டு செல்லையே, இதயத்துக்கே கொடுத்து விட்டுரு. சரியா? அப்ப அதுல இருக்கிற விதிவிலக்கான விஷயம் இருக்கிறபடியதான் அந்த எப்போதும் என்றது பிள்ளையா வந்துருக்கு. சரியா? அப்ப இதுல இருக்க ஐடியாவை எடுத்துக்கொண்டீங்கன்னா சரி. அப்ப 20 கேள்விகள் செய்திருக்கிறோம். 2021ஆம் ஆண்டுல 20 கேள்வி போயிடுச்சு. சரியா? கொஞ்சம் விஷயங்கள் ஆயிடுச்சு.
இப்போ கொஞ்சம் இந்த ஆக்டிவிமிஷன் நேற்று பார்க்க வரும் சொன்னேன் நான். வேற என்ன நேற்று பார்க்க வேண்டி இருந்தது? வேற என்னடா பார்க்க வேணும் சொன்னா அந்த ஆக்டிவிமிஷன் இது. பிம்பங்கள். கதைக்கிற கேக்குதோ? ஓம் சார். ஆ. சார் ஆர்கிமிடிஸ் ஸ்பெல்லிங் சொல்லுங்க. ம் ஆர்கிமிடிஸ் ஸ்பெல்லிங் சொல்லுங்க. ஆர்கிமிடிஸ் லோ. ஆர்கிமிடிஸ் லோ. சரியா? வீடியோ தெரியுதா? ஓம். தெரியுதா வீடியோ? ஓம் சார். ஓம் சார். சரி, வடிவாக்கா வடிங்க இருக்க விஷயத்த நான் போட்டு வைங்க. ஆர்கிமிடிஸின் கோட்பாடு எல்லாருக்கும் கிளியரா இருக்கவர். ஆர்கிமிடிஸின் கோட்பாட்டை தருது. ரைட். சரியா? பாருங்க, அதுல சின்ன ஒரு விஷயம் என்ன செய்யறாரு, ஃபுல்லா நீர்த்தாளிக்குள்ள நீரை நிரப்பி போட்டு அதுக்குள்ள ரங்க தண்ணி வெளியில போகுது. சரியா? அடுத்ததும் அதே மாதிரி தான். சரியா? ஒரு முகவைக்குள்ள ஃபுல்லா பீக்கரண்டா முகவைக்குள்ள நீரை நிரப்பி போட்டு கைய வைக்க முகவைக்குள்ள நீர் வெளியில போகுது. இப்ப இதை நாங்க சொல்லுவோம், நீர் இடம்பெயர்க்கப்படுது. இங்க நாங்க பாவிக்கிற பதம் வெளியில போறோம்னு சொல்றதுல நீர் இடம்பெயர்க்கப்படுது. எவ்வளவு நீர் இடம்பெயர்க்கப்படும்? எவ்வளவு நீர் பொருளின் நிறை. ரைட். அப்ப போட்டு வைங்க. Right. ஆர்கிமிடிஸ் தான் சொல்ற பொருளின் நிறை சமன் இடம்பெயர்க்கப்பட்ட பாயின் நிறை. அப்ப வடிவ நோட் பண்ணிக்கொண்டு பொருளின் நிறை சமன் இடம்பெயர்க்கப்பட்ட பாயின் நிறை. இப்ப கேள்விகள் எழுதி கொள்ள வேணும். ஆர்கிமிடிஸின் கோட்பாட்டை தருக. ஆர்கிமிடிஸின் கோட்பாட்டை தருக. கேள்வி எழுதினால் அதுக்கு விடைய தேடி உடனடியா எழுதி கொள்ள வேணும். சரியா? இந்த வேலையை முடிச்சுட்டு தான் நாங்கள் எழும்புறது, அடுத்த வேலைக்கு போறது. பொருளின் நிறை சமன். இத பற்றி என்னத்தை பற்றி சொல்லப்படுது? இல்ல வேகமா கதைக்கணும், நேரம் போய்கொண்டிருக்கும். முதல் காட்டின படத்துல என்னத்தை பற்றி சொல்லப்பட்டது? மேலுதைப்பை பற்றி சொல்லப்பட்டது. மேலுதைப்பு ஒரு பொருள் நீருக்குள்ள அது வழியில இருக்கல அந்த அந்த பொருளுக்கு மேலுதைப்பு கொண்டு வழங்கப்படும். சரியா? அப்ப அடுத்த கன்செப்ட் அடுத்த என்ன பேரு? மேலுதைப்பு. ரைட்.
ரைட். அப்ப 5 கிலோகிராம் துணியுடைய ஒரு பொருளை எடுத்தால் அதுல நிறைய என்னவா இருக்கும்? 50 நியூட்டன். 50 நியூட்டன். நியூட்டன். வெரி குட். 50 நியூட்டன். அது 5 தர 10 என்ன நிறை சமன் திணிவு தர புவியீர்ப்பு 600. Right. இதைத்தான் வடிவ பாருங்க. இதுக்கு பேர் வந்து யுரேகா கிண்ணம். சரியா? ஆர்கிமிடிஸ் இந்த பரிசோதனை பயன்படுத்தப்படுற பொருளுக்கு பேர் வந்து மறக்க கூடாது யுரேகா கிண்ணம். பாருங்க. சரியா? அப்ப பொருளை உள்ளுக்குள்ள போட்ட உடனே அதுக்கு அப்படியே நீர் வெளியேறும். அப்ப பொருள் நிறைக்கு சமனான நீர் என்னதால இடம்பெயர்க்கப்பட்டிருக்கு. பொருளுடைய நிறைக்கு சமனான நீர் அங்க இடம்பெயர்க்கப்பட்டிருக்கு. அப்ப ஆர்கிமிடிஸ் கோட்பாடு ரைட். வேற அங்குசன் சொல்லுங்க. ஆர்கிமிடிஸ் கோட்பாட்டை விரைவா. இப்ப நிக்கும் நின்றா வர வேணும். ஒரு நிமிஷத்துல நிக்கும் நின்றா ஜாயின் பண்ண வேணும். அங்குசன் டக்கன் மைக் ஒன்றம் பண்ணி சொல்ல வேணும். ஆம் சார். ஆர்கிமிடிஸ் கோட்பாடு சொல்லுங்க அப்ப. பொருளின் நிறை சமன் நல்ல ஆர்கிமிடிஸ் நல்ல வடிவாத்தான் சொல்லியிருக்க. நிறை சமன் படிக்கிறது வீட்டுல குறை என்று சொல்லியிருக்க. டக்சன் சொல்லுங்க. பொருள் வந்து பாய்ம வழியாக பகுதியை